அவருடைய படத்துக்கு பிரச்சனை இல்லாம வந்ததே கிடையாது. தலைவா எடுத்துக்கோங்களேன், அந்த படத்தோட பிரச்சனைக்கு விஜய் அவர்கள் வீடியோ போட்டாரு. ஆனா ஏன் வந்து இந்த ஜனநாயகன் படத்துக்கு அவர் பேச மாட்டாரு அப்படின்ற கேள்வி எல்லாருக்குமே இருந்தது. ஆனா இந்த ஜனநாயகன் படத்தை பொறுத்த வரைக்கும் ப்ரொடியூசர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஆளா இருக்கிறாரு. அவர் வந்து நான் பாத்துக்கிறேன், என்ன ஸ்ட்ரகிள்னாலும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவர் வந்து இந்த சிச்சுவேஷனை வந்து ஹேண்டில் பண்றாரா. சோ அதனால விஜய் அவர்கள் வந்து இதை பத்தி பெருசா எதுவும் டிஸ்கஸ் பண்ணல, இதை பத்தி எதுவும் வீடியோஸ் எல்லாம் எதுவும் போடல அப்படின்றதுதான் பல தாவேகாவினர் சொல்லக்கூடிய ஒரு கருத்தாக இருக்கு. சோ இதை வந்து நானுமே வந்து ஆமா இப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா தலைவாக்கு வந்து பிரச்சனைகள் பெருசு, பைரசி ப்ராப்ளம்ஸ் இந்த மாதிரி நிறைய இருந்தது. ஆனா ஜனநாயகனை பொறுத்த வரைக்கும் இன்னும் படமே வெளியில வரல. வெளியில வர்றதுக்கு என்ன வேலைகள் செய்யணுமோ அதை நான் ஸ்ட்ராங்கா ஃபேஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி கேவிஎன் ப்ரொடியூசர் வெங்கட் வந்து சொல்லிட்டதாக செய்திகள் எல்லாம் வந்துட்டு இருக்கு. சோ கேவிஎன் அவர் வெங்கட் அப்படின்றவர் யாரு, பேசிக்கலி இவர் என்ன மாதிரியான ஒரு ப்ரொடியூசர், எப்படி இவ்வளவு பெரிய ப்ராப்ளம் வந்து ஃபேஸ் பண்றாரு. சிபிஎஃப்சி அப்படின்றது சென்சார் இஷ்யூ அப்படின்றது வந்து கிட்டத்தட்ட அரசியல் ரீதியாக இது பேசப்படுது. இது வந்து மத்திய அரசினுடைய தாக்கம் அப்படின்ற மாதிரி எல்லாம் கூட கருத்து வச்சிட்டு இருக்காங்க. இந்த மாதிரியான ஒரு பேக்ரவுண்ட்ல கோர்ட் வரைக்கும் போய் இதுக்காக வாதாடி டைம் ஸ்பெண்ட் பண்ணி இதுலயும் பினான்சியலா ஸ்பெண்ட் பண்ணி ஒரு படத்தை வந்து வெளியில கொண்டு வர வரைக்கும் ஒருத்தருக்கு பவர் இருக்கு அப்படின்னா வெங்கட் அவர்கள் யாரு, கேவிஎன் ப்ரொடியூசர் யாரு அப்படின்றதுதான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இவரோட பினான்சியல் ஸ்ட்ரென்த் என்ன, இவரோட பொலிட்டிக்கல் கனெக்ஷன்ஸ் என்னென்ன அப்படின்றத பத்தி பேசலாம். கேவிஎன் ப்ரொடியூசர் பொறுத்த வரைக்கும் வெறுமனே வந்து ஒரு பேஷன் காரணமாக சினிமாவில ப்ரொடியூசரா வந்தவர் கிடையாது. நிறைய பேர் வந்து சினிமாவில வந்து எனக்கு பேஷன் இருக்கு, எனக்கு ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்றது என்னுடைய பேஷன் அப்படின்றதுனால வருவாங்க. ஆனா இவர் அந்த மாதிரி வெறுமனே பேஷன் மட்டும் கிடையாது. பேசிக்கா இவர் ஒரு ஸ்ட்ராங்கான பிசினஸ் எக்ஸ்போஷர் கொண்டவரா இருக்கிறாரு. கார்பரேட் மைண்ட் செட், அதே மாதிரி ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் திங்கிங்கும் வந்து ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு ஆளா இருக்கிறாரு. ஸோ ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் வரும்போது இந்த மாதிரியான ஜனநாயகன் மாதிரியான ரிஸ்கியான ஒரு சப்ஜெக்டை வந்து எடுத்து அதுவும் ரிஸ்கியான ஒரு ஆக்டரை போட்டு இந்த மாதிரி நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு அவர் அவ்வளோ கட்ஸோட வராரு அப்படின்னா அவருக்கு அதுல வந்து அவ்வளோ எக்ஸ்போஷர் இருக்கு அப்படின்றதுனால தான் வந்து இதை துணிஞ்சு கையில் எடுத்திருக்கிறாரு. விஜய் அவர்களே வந்து சொல்லியிருந்தாராம், அதாவது என்னுடைய கடைசி படம் வேற, என்னுடைய பாத்தே வேற மாறுது, அரசியல் வேற போறேன், ஸோ ஏற்கனவே என்னுடைய படத்துக்கு பிரச்சனை வரும், இதுக்கு கண்டிப்பா நிறைய பிரச்சனை வரும், ஸோ நீங்க அதெல்லாம் டேக்கிள் பண்ணி வரீங்களா அப்படின்னு கேட்டப்போ கவலைப்படாதீங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி வெங்கட் அவர்கள் சொன்னதா விஜய் அவர்களே வந்து ஆடியோ லான்ச்ல சொல்லியிருப்பாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், ஒரு பிசினஸ் எக்ஸ்போஷர், பொலிட்டிக்கல் கனெக்ஷன்ஸ்மே இவருக்கு இருக்கு அப்படின்றது தான் வந்து சொல்லப்படுது. ஸோ எந்த மாதிரியான பிசினஸ் மேன், இவர் என்னென்ன பண்ணியிருக்காரு அப்படின்றத பார்ப்போம். ஸோ இவர் பேசிக்கா வந்து ஒரு ஆடிட்டரா இருக்கிறாரு. இவர் பெங்களூர் கர்நாடகாவை சேர்ந்தவராக இருக்கிறாரு. கொரோனா காலகட்டங்கள்ல இவருடைய வளர்ச்சி அப்படின்றது ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு. கொரோனால வந்து நிறைய உதவிகளும் வந்து செஞ்சிருக்கிறாரு. அரசாங்கத்தோட நேரடி கனெக்ஷன்ல அப்பவும் வந்து அவர் இருந்துட்டு இருந்திருக்கிறாரு. கொரோனா டைம்ல ஃபீட் மை சிட்டி அப்படின்ற மாதிரி கிட்டத்தட்ட பெங்களூர்ல கொரோனா டைம்ல ஏழை எளிய மக்களுக்கு வந்து ஒரு 58 லட்சம் பேர் அப்படின்ற மாதிரி லட்சக்கணக்கில் வந்து சாப்பாடு போட்டிருக்கிறாரு நாள்தோறும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஆக்சிஜன் சிலிண்டர்ஸ் வந்து டிமாண்ட்ல இருந்தது. ஆக்சிஜன் சிலிண்டர்ஸ் வந்து இல்லாம நிறைய பேர் வந்து கஷ்டப்பட்டாங்க. ஸோ அப்படி அந்த கஷ்டத்துல இருக்கக்கூடியவர்களுக்கு நிறைய ஃப்ரீயா வந்து ஆயிரக்கணக்கான ஆக்சிஜன் சிலிண்டர்ஸும் வந்து இவர் டொனேட் பண்ணதாக வந்து சொல்லப்படுது. அரசாங்கத்துக்கு ஆக்சிஜன் சிலிண்டர்ஸ் இவர் ஃப்ரீயா கொடுத்தாரு அப்படின்றதும் வந்து இவருடைய ஒரு விஷயமா பார்க்கப்படுது. ஸோ இந்த மாதிரி ஆரம்ப கட்டத்துல இருந்தே வந்து ஒரு ஸ்ட்ராங்கா எமோஷன் பேஸ்டா ஒர்க் பண்ணக்கூடிய ஆள் இல்லாம ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலா ஒரு பிசினஸ் மைண்ட் செட்டோட ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு ஆள் தான் வந்து கேவிஎனுடைய ப்ரொடியூசர் வெங்கட். சினிமாவை பொறுத்த வரைக்கும் ஒரு பேசிக்கான ஒரு ஃபேக்ட் இருக்கு. வெறுமனை வந்து ஒரு ட்ரஸ்டோ இல்ல வெறுமனை வந்து ஒரு எமோஷன்ல சினிமாக்கு வரவங்களை காட்டிலும் ப்ரொடியூசர் ஆகணும் அப்படின்றதுனால ஒரு திறமை மட்டும் இருந்தா பார்த்தாது. அங்க வந்து ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி அப்படின்றது, ஃபினான்ஷியலா ஸ்டேபிளா இருக்கிறது தான் வந்து ப்ரொடியூசருக்கான இருக்கக்கூடிய ஒரு பேக் போன் அப்படின்னே பார்க்கப்படுது. ஸோ அந்த வகையில கேவிஎன் ப்ரொடியூசர் வெங்கட்டை பொறுத்த வரைக்கும் ஃபினான்ஷியலா ரொம்பவே ஒரு ஆள். லாஸ்ட் மினிட்ல ஒரு ஃபண்டிங் பண்ணணும்னா கூட எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம வந்து ஃபண்டிங் பண்ற அளவுக்கு ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி இருக்கக்கூடிய ஆள். ஆர்டிஸ்ட் எவ்வளவு பெரிய ஆர்டிஸ்டா இருந்தாலும் அவங்களுக்கான ஒரு சேலரி டிலேவோ எதுவுமே இல்லாம ஸ்மூத்தான ஒரு ஹேண்ட்லிங் தான் இவருடைய ப்ரொடக்ஷன் சைட்ல இருக்கும். அதே மாதிரி ப்ரொடக்ஷன் சைட்லயுமே எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. படத்தினுடைய ப்ரொடக்ஷன் டைம்ல அல்ல ஷூட்டிங் டைம்ல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம ஒரு ஸ்மூத்தான ஒரு ப்ரொடியூசர் தான் வந்து கேவிஎன் ப்ரொடியூசர். ஸோ இந்த மாதிரியான பேசிக்கான ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி இருந்தாலே வந்து ஒரு பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்லாம் வந்து ஈஸியா ட்ரஸ்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதுதான் வந்து ஒரு பேசிக்கா ஒரு ப்ரொடியூசருக்கு இருக்கக்கூடிய ஒரு குவாலிட்டியாவும் இருக்கு. ஸோ அந்த வகையில பெரிய பெரிய ப்ரொடக்ஷன்ஸ் எல்லாம் இவர் வந்து பண்ணிட்டு இருந்திருக்கிறாரு. இந்தியா வேற வேற சினிமா இண்டஸ்ட்ரியில கோலிவுட்ல ஜனநாயகன் தான் வந்து முதல்ல பண்ணியிருக்கிறாரு. இவர் வந்து ஒரு எமர்ஜிங் ப்ரொடியூசர் இன் கோலிவுட் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அப்படி ஈஸியா எளிமையா வந்து ஒரு ட்ரஸ்ட்டை உருவாக்குற வகையில பினான்சியல் ஸ்டெபிலிட்டியோட இருக்கக்கூடிய ஒரு ப்ரொடியூசர் இவர். அது மட்டும் இல்லாம டைரக்டர்ஸும் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம அவங்க வந்து எந்த ஒரு
எனக்கு வந்து மூவி நான் எடுக்க போறேன், மற்றபடி ப்ரொடக்ஷன் சைட்ல இருந்து எனக்கு ஒரு பிரச்சனையே வர வேணாம் அப்படின்றதான் டைரக்டர்ஸினுடைய ஒரு எதிர்பார்ப்பா இருக்கும். ஸோ அந்த மாதிரியான எதிர்பார்ப்புகள் எல்லாம் பூர்த்தி செய்யற வகையில இருக்கக்கூடியவர் தான் கேவிஎன் ப்ரொடியூசர். கிட்டத்தட்ட ஜனநாயகன் மட்டுமே 500 கோடிக்கு வந்து படம் பண்ணியிருக்கிறாங்க. விஜய் அவர்களுடைய கடைசி படம் ஒரு மாசான அப்பீல் இருக்கக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட், அதே மாதிரி ஒரு பெரிய பட்ஜெட்ல பண்ணக்கூடிய ஒரு படம், பொலிட்டிக்கல் அண்டர் டோன் கண்டிப்பா இருக்கும். ஒரு பாலிடிக்ஸ்க்கு வந்ததுனால அதுல அழுத்தங்கள் இருக்கும் அப்படின்றதும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஒரு லார்ஜ் ஸ்கேல் மேக்கிங் இது எல்லாமே இருக்கிற ஒரு பட்சத்துல வெறுமனே வந்து ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி அப்படின்றது மணி ஃப்ளோ வந்து இருந்துகிட்டே இருந்தா மட்டும்தான் இந்த படத்தை வந்து செஞ்சே முடிக்க முடியும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஸ்ட்ரென்த் உள்ளவர் தான் கேவிஎன் ப்ரொடியூசர். ஸோ கேவிஎன் ப்ரொடியூசர் அப்படின்றது வெறுமனே ஒரு ப்ரொடியூசர் அப்படின்றத தாண்டி அவர் ஒரு லாங் டேர்ம் பிளேயரா இருந்துட்டு இருக்காரு சினிமா இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும். இவருடைய மேஜரான பிசினஸ்னாலே வந்து ரியல் எஸ்டேட் தான் வந்து பெரிய அளவுல பேசப்படுது. அதே மாதிரி எலக்ட்ரானிக்ஸ், கேவிஎன் ப்ராப்பர்ட்டிஸ், இந்த மாதிரி பல பிசினஸ் வந்து இவர் வந்து பண்ணிட்டு இருந்திருக்காரு. 2020 வந்து அவருடைய வைஃப் பேர்ல பிரஸ்டீஜ் ரியல் எஸ்டேட் அப்படின்ற மாதிரி ஒண்ணு ஆரம்பிச்சதாகவும் வந்து சொல்லியிருக்காங்க. அது வந்து இந்தியாவிலேயே ஒரு பெரிய ரியல் எஸ்டேட் கம்பெனியா, அந்த கம்பெனியை வந்து பல கோடி மதிப்புக்கு வந்து பில் பண்ணியிருக்கிறாரு கொரோனா டைம்ல இருந்து இப்போக்குள்ளே. ஸோ அந்த மாதிரியான ஒரு ரேபிட் க்ரோத் இருக்கக்கூடியவர் தான் வந்து கேவிஎன் ப்ரொடியூசர் வெங்கட். ஸோ அதனால அவர் வந்து சிபிஎஃப்சியில இருக்கக்கூடிய பிரச்சனைகளா இருக்கட்டும், இல்ல இந்த படங்களினுடைய ரிலீஸ்க்கு இவ்வளவு பிரச்சனைகள் வருது அப்படின்றத ஈஸியா நான் டேக்கிள் பண்ணிக்கிறேன் விஜய் அப்படின்ற மாதிரி விஜய் அவர்கள் கிட்ட வந்து சொன்னதாக செய்தியானது வருது. ஸோ அதனாலதான் வந்து இது அவரே ஹேண்டில் பண்ணட்டும் அப்படின்ற மாதிரி விஜயும் வந்து சைலண்டா இருக்கிறாராம். ஸோ கேவிஎன் ப்ரொடியூசர் வெங்கட்டை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ்ல கொஞ்சம் அவருக்கான ஒரு இன்ஃபுளுயன்ஸ் இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. ராகுல் காந்தி அவர்களுக்கே வந்து நெருக்கமானவராக இவர் வந்து பார்க்கப்படுறாரு. ரொம்ப எக்ஸ்ட்ரீமா போகும்போது இந்த படத்தையே வந்து இந்த அளவுக்கு பிரச்சனைகள், அழுத்தங்கள், முடக்கம் அளவுக்கு வந்து போறாங்க அப்படின்னா ராகுல் காந்தி அவர்கள் கிட்ட சொல்லி படத்துக்கு இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு ஒரு நேஷனல் பிரச்சனையா இதை மாத்துற அளவுக்கு அவருக்கான ஒரு இன்ஃபுளுயன்ஸ் வந்து காங்கிரஸ்ல இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ கேவிஎன் ப்ரொடியூசர் வெங்கட் நினைச்சா ராகுல் காந்தி அவர்கள் கிட்ட சொல்லி அவர் வந்து ஒரு பிரச்சனையை வந்து இதை மக்கள் பத்தியில கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ராகுல் காந்தி மூலமாக போய் சேர்க்கிற அளவுக்கு ஒரு இன்ஃபுளுயன்ஸான பர்சன் தான் பாலிடிக்ஸ்ல வெங்கட் அவர்கள். ஸோ அப்படிதான் வந்து இப்போ ராகுல் காந்தி வந்து ட்வீட் எல்லாம் போட்டிருப்பாரோ, இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து ஜனநாயகனுக்கு இருக்கு, இது வந்து அநியாயமான ஒரு விஷயம் அப்படின்னு அவர் கன்சிடர் பண்ணி அவர் ட்வீட் போட்டிருப்பாரோ அப்படின்ற கேள்விகளும் வருது. ஸோ வெங்கட் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஃபினான்ஷியலாவும் சரி, பொலிட்டிக்கலாவும் சரி, எல்லா வகையிலுமே ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஆள். பல கோடி மதிப்புகள் பண்ணக்கூடிய பிசினஸ் புழக்கம் இருக்கக்கூடியவர் தான் இவர். இந்தியா முழுக்க வந்து ஏகப்பட்ட பிசினஸ் பண்ணக்கூடியவர் தான் கேவிஎன் வெங்கட். ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி அப்படின்னு வரும்போது ஒரு ஆடிட்டர் அப்படின்றதையும் கண்டிப்பா மென்ஷன் பண்ணியே ஆகணும். ஸோ ஆடிட்டராக இருந்து பிசினஸ் பர்சனா மாறி இவ்வளோ பெரிய ஒரு எம்பையரா வந்து கிரியேட் ஆயிருக்கிறாரு. ஸோ ஜனநாயகன் படம் வந்து இப்போ வெளி வந்துரும் அப்படின்றதுக்கு விஜய் அவர்களும் இது வரைக்கும் எந்த ஒரு நோட்டீஸோ இல்ல எந்த ஒரு இஷ்யூமே வந்து இஷ்யூ பண்ணாம இருக்கிறதுக்கு முக்கிய காரணம் வந்து கேவிஎன் ப்ரொடியூசர் வெங்கட். ஸோ கேவிஎன் ப்ரொடியூசர் வெங்கட் பத்தி ஒரு ஓவராலா உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதை பத்தி உங்களுடைய பார்வை என்ன அப்படின்றத கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி.